அன்பான உறவுகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வீட்டில் வந்து மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றதை வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் வந்து பாசுமதி அரிசி 1/2 கிலோ எடுத்துருக்கோம். 1/2 கிலோ மட்டன் வாங்கியிருக்கோம். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோடைய தண்ணி, வெங்காயம், தக்காளி, மசாலாலாம் இப்போ நம்ம தாளித்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்கிற வேலையை பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் போட்டால் ரொம்ப தெகட்டும், சாப்பிட முடியாது. அதனால் 2 ஸ்பூன் நெய் போதும். இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாமே வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சமாக வெங்காயம் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. நம்ம வந்து 1/2 கிலோ அரிசி தான் செய்கிறோம். அதனால் அதுக்கு தேவையான அளவு நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம புதினா போட்டுக்கலாம். தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட மறந்துட்டோம், 2 போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் காரத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தயிரும் சேர்த்துக்கலாம். நம்ம எலுமிச்சம்பழம், தயிர்லாம் போட்டிருக்கோம். அதனால் இதுவே காரம் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம வீட்லேயே பிரியாணி மசாலா செஞ்சது பாருங்கள். பிரியாணி மசாலா போட்டுக்கலாம் 2 ஸ்பூன். மட்டனை சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாலாம் அதில் இறங்குற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், மசாலாலாம் அதில் நல்லா கலந்துருச்சு. நம்ம இந்த சேர் இருக்குது பாருங்கள், சின்ன சேரு. இதால் வந்து நம்ம 2.5 அரிசி போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம தண்ணியை காற்று வச்சுக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணி தான், அளந்து தான் வச்சுருக்கோம். இதோட 3வது கப்பு. பாருங்கள், நம்ம
நம்ம தண்ணிலாம் அளவு வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அரிசியை போட்டுக்கலாம். பாஸ்மதி அரிசி தான். ஃபஸ்ட்டே நம்ம ஊற வச்சு கழுவி வச்சிட்டோம். இப்போ நம்ம அப்படியே போட்டுக்க வேண்டியதான். உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். உப்பு பத்தலை, இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், மட்டன் வேக வைக்கும்போது நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம உப்பை பார்த்துட்டு பதம் பார்த்துட்டு இப்போ நம்ம திட்டமாக உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இதை வந்து அரிசி உடஞ்சிடாத நம்ம நைஸாக கிண்டி விடணும். பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பிரியாணியை பாருங்கள், எப்படி திருவிதிரியாக எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.